ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். வணக்கம். செய்தி சுருக்கம். இன்று நடக்கிறது நீட் தேர்வு. 22.79 லட்சம் பேர் பங்கேற்பு. நீட் எனப்படும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடக்கிறது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் இந்த தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். மதியம் 2 மணிக்கு துவங்கும் தேர்வு மாலை 5:20 மணி வரை நடக்கும். காலை 11 மணி முதல் மாணவர்கள் தேர்வு மையத்துக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். மதியம் 1:30 மணிக்குள் கண்டிப்பாக தேர்வு மையத்துக்குள் இருக்க வேண்டும். தாமதமாக வருபவர்கள் எக்காரணம் கொண்டும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. மாணவர்கள் புகைப்படம் ஒட்டப்பட்ட அனுமதிச் சீட்டு, புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் கொண்டு வர வேண்டும். கூடுதலாக தண்ணீர் பாட்டில் மட்டும் எடுத்து செல்ல அனுமதி உண்டு. பெல்ட், தொப்பி, பை, பேனா, பேப்பர், பென்சில் பெட்டி, கைபேசி, ப்ளூடூத், கை கடிகாரம், அணிகலன்கள், உணவுப் பொருட்கள் போன்றவை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தாலி உள்ளிட்ட நம்பிக்கை சார்ந்த பொருட்களுக்கு இந்த முறை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆடை விதிமுறைகளின்படி அரைக்கை லேசான ஆடைகள் அணிய பரிந்துரைக்கப்படுகிறது. செருப்பு அல்லது குறைந்த உயரம் கொண்ட காலணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தடிமனான அடிபாகம் கொண்ட காலணிகள் மற்றும் பூட்ஸ் அணிய தடை உள்ளது. மத நம்பிக்கை சார்ந்த ஆடைகளை அணிந்து வருபவர்கள் கூடுதல் சோதனைக்காக மதியம் 12:30 மணிக்குள் தேர்வு மையம் வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் சிபிஐ எடுத்த முக்கிய முடிவு, விரைவில் முதற்கட்ட அறிக்கை தாக்கல். தமிழக சட்டசபை தேர்தலில் யார் வெற்றி பெறுவர் என தமிழகம் மட்டுமின்றி நாடே எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்நிலையில் டெல்லி IPS அதிகாரிகள் மத்தியில் கரூர் சம்பவம் தொடர்பான ஒரு செய்தி கிசுகிசுக்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் கடந்த ஆண்டு செப்டம்பரில் கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தனர். இதற்கு விஜய்தான் காரணம் என திமுக தரப்பு கூறியது. இது தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டது. இதை எதிர்த்து தாவிக உச்சநீதிமன்றம் சென்றது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழுவை அமைக்கவும் ஆணை பிறப்பித்தது. இந்த குழுவில் தமிழக கேடரை சார்ந்த ஆனால் தமிழர் அல்லாத 2 IPS அதிகாரிகளையும் நியமித்தது உச்சநீதிமன்றம். சம்பவ இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்தனர். 3 முறை சிபிஐ விசாரணைக்கு டெல்லியில் ஆஜரானார் விஜய். அதேபோல தாவிகவின் மற்ற தலைவர்களையும் சிபிஐ விசாரித்தது. திமுகவின் செந்தில் பாலாஜியும் விசாரிக்கப்பட்டார். இந்த விசாரணையின் பூர்வாங்க வேலைகள் முடிந்துவிட்டன. இது குறித்து டெல்லி IPS அதிகாரிகள் மத்தியில் பேசப்படுவது இதுதான். சிபிஐ முதல்நிலை முடிவு எடுத்துவிட்டது. இதன்படி விஜய் குற்றமற்றவர், இந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்படுவார் என்ற முடிவுக்கு சிபிஐ அதிகாரிகள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. கரூருக்கு விஜய் சென்றபோது அங்கு போதிய ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. தவிர மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் அளவுக்கு அதிகமானோர் கூடியபோது காவல்துறை போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை. அங்கு விஜயை வரவிடாமல் போலீஸ் தடுத்திருக்கலாம், ஆனால் அதை செய்யவில்லை. எனவே இந்த இறப்புகளுக்கு முக்கிய காரணமே போதிய ஏற்பாடுகள் செய்யாததுதான் என முதல்கட்ட முடிவுக்கு சிபிஐ வந்துள்ளது. சிறப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள காவல்துறை அதிகாரிகள் தற்போது தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளதால் அவர்கள் திரும்பிய பின் சிபிஐ தன் முதல்கட்ட அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் என கூறப்படுகிறது. சம்பவத்துக்கு விஜய் காரணமல்ல என்றால் யார் பொறுப்பு என்பது குறித்து விரிவான அறிக்கையில் சிபிஐ தெரிவிக்கும் என்றும் கூறப்படுகிறது. கூட்டணி ஆட்சியே கடைசி நேரத்தில் மாறியது பாரதிய ஜனதா. அதிமுகவுக்கு டில்லி அனுப்பிய அதிர்ச்சி தகவல். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தமிழக மக்களையும் அரசியல் தலைவர்களையும் மிகப்பெரிய குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. ஒரு பக்கம் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கின்றனர், மறுபக்கம் அதிமுக கூட்டணியே வெல்லும் என்கின்றனர். இது போதாதென்று விஜயின் தாவேகாவும் ஆட்சி அமைக்கும் என சில கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இப்படி குழப்பமாக வெளியே வந்த கருத்து கணிப்புகள் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லியில் ஆலோசனை நடத்தினாராம். தமிழகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்பது அவரின் கணிப்பு. திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ அல்லது விஜயின் தாவேகாவோ என எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும். கூட்டணி கட்சிகளின் ஆதரவில்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சிகள் 100 தொகுதிகளுக்கும் கீழ்தான் வெற்றி பெறும். எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது என்று ஆலோசனைக் கூட்டத்தில் சொன்னாராம் அமித் ஷா.
தமிழக நிலைமை பற்றி அதிமுக தலைவர்களுடனும் அவர் பேசியிருக்கிறார். மற்ற கூட்டணி தலைவர்களிடம் நாளை வரை அமைதியாக இருங்கள், தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு நாம் கலந்து பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறார். 12 தொகுதிகளில் மட்டுமே பெண்கள் ஓட்டு குறைவு. ஓட்டுப்பதிவு விவரம் வெளியானது. தமிழக சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு கடந்த மாதம் 23ஆம் தேதி நடந்தது. அன்று பதிவான ஓட்டுகள் விவரம் நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. அதன்படி 2,35,34,720 ஆண்கள், 2,52,52,596 பெண்கள், 4,517 திருநங்கையர் என மொத்தம் 4,87,98,833 வாக்காளர்கள் ஓட்டளித்துள்ளனர். ஓட்டுப்பதிவு சதவீதம் 85.10. தபால் ஓட்டளிக்க நாளை காலை வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் பதிவான தபால் ஓட்டுகள் விவரம் வெளியிடப்படவில்லை. சென்னையில் துறைமுகம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேப்பனஹள்ளி, ஒசூர், தளி, தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி, பாலக்கோடு, பெண்ணாகரம், சேலம் மாவட்டம் ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி ஆகிய தொகுதிகளில் மட்டுமே பெண்களை விட ஆண்கள் அதிக அளவில் ஓட்டளித்துள்ளனர். மற்ற தொகுதிகள் அனைத்திலும் ஆண்களை விட பெண்கள் ஓட்டுப்பதிவு அதிகம். மொத்தம் 75,064 ஓட்டுச்சாவடிகளில் பதிவான ஓட்டுகள் 62 மையங்களில் நாளை எண்ணப்பட உள்ளன. இதற்கு 234 அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தபால் ஓட்டுகள் மற்றும் மின்னணு முறையில் அனுப்பப்பட்ட ஓட்டுகளை எண்ண கூடுதலாக 240 அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 3,324 மேஜைகளில் ஓட்டுகள் எண்ணப்பட உள்ளன. ஒவ்வொரு தொகுதியிலும் 14 மேஜைகளில் ஓட்டுகள் எண்ணப்படும். சென்னை பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல் தொகுதியில் 20, சோழிங்கநல்லூரில் 24, மாதவரம் தொகுதியில் 28 மேஜைகளில் ஓட்டுகள் எண்ணப்பட உள்ளன. தபால் ஓட்டுகள் 3 முதல் 6 மேஜைகளில் எண்ணப்பட உள்ளன. ஓட்டு எண்ணும் பணியில் 10,545 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஓட்டு எண்ணிக்கையை கண்காணிக்க 4,624 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சாமர்த்தியமான நடவடிக்கையால் கேஸ் தட்டுப்பாடு தவிர்ப்பு. நாராயணன் திருப்பதி பெருமிதம். மத்திய பாஜக அரசின் சாமர்த்தியமான நடவடிக்கைகளால் சமையல் கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு தவிர்க்கப்பட்டுள்ளது என தமிழக பாரதிய ஜனதா தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். அறிக்கையில் அவர் கூறியிருப்பதாவது: இந்தியாவில் கடை சிலிண்டர் விலை உயர்ந்துவிட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். ஈரான், அமெரிக்கா போரால் வீட்டு சிலிண்டர் விலை பல நாடுகளில் கிடுகிடுவென உயர்ந்த நிலையில் இந்தியாவில்தான் குறைந்த விலையில் கிடைக்கிறது. பல நாடுகளில் கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதை எதிர்க்கட்சிகள் மறைக்கின்றன. விலையை விட தாராளமாக கிடைக்கிறதா என்பதே மிக முக்கியமானது. இந்தியாவில் கடை சிலிண்டர் 3,000 முதல் 3,300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பிரிட்டன், ஜெர்மனியில் இந்திய மதிப்பில் 4,000 முதல் 7,000 ரூபாய், ஜப்பானில் 5,000 முதல் 8,000 ரூபாய், சீனாவில் 4,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. கடந்த 2014 இந்தியாவில் 11 கோடி குடும்பங்கள் மட்டுமே கேஸ் சிலிண்டர் பயன்படுத்திய நிலையில் பாஜக ஆட்சியில் 2 மடங்கு அதிகரித்து 33 கோடிக்கும் அதிகமான வீடுகளில் கேஸ் பயன்படுத்தப்படுகிறது. மத்திய பாஜக அரசின் சாமர்த்தியமான அசாத்திய நடவடிக்கைகளால் மட்டுமே சமையல் கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இல்லையெனில் மற்ற நாடுகளில் மக்கள் சந்தித்து வரும் இன்னலை இந்திய மக்களும் சந்தித்திருப்பர் என்று அவர் கூறியுள்ளார். இந்த தொகுதிகளில் உஷாரா இருங்க, போலீசாருக்கு டிஜிபி கடிதம். தமிழக சட்டசபை தேர்தலில் பதிவான ஓட்டுகளை எண்ணும் பணி நாளை காலை தொடங்குகிறது. மாநிலம் முழுதும் உள்ள 234 தொகுதிகளில் விஐபி தொகுதி என 15 தொகுதிகள், பதற்றம் நிறைந்தவை என 20 தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. அந்த தொகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை அதிகரிக்க டிஜிபி அலுவலகத்தில் இருந்து சம்பந்தப்பட்ட மாநகர போலீஸ் கமிஷனர்கள், மண்டல போலீஸ் ஐஜிக்கள், டிஐஜிக்கள் மற்றும் எஸ்பிக்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி பெரம்பூர், வில்லிவாக்கம், மயிலாப்பூர், தியாகராய நகர், ராயபுரம், ஆர்கே நகர், காரைக்குடி, திருப்பரங்குன்றம், கோபி, திருச்செந்தூர், சேலம் மேற்கு, சேலம் தெற்கு, திருச்சி கிழக்கு, திருச்சுழி, நாங்குநேரி ஆகிய 15 தொகுதிகள் விஐபிக்கள் போட்டியிடும் தொகுதிகள் என கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் பதற்றம் நிறைந்தவை என கரூர், குளித்தலை, கோவை தெற்கு, துறைமுகம், திருவிக நகர், எழும்பூர், வில்லிவாக்கம், கொளத்தூர், மயிலாப்பூர், ரிஷிவந்தியம், காட்பாடி, கோபிச்செட்டிப்பாளையம், ஒரத்தநாடு, போடிநாயக்கனூர், தளி, மதுரை கிழக்கு, தூத்துக்குடி, திருச்சுழி, ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல் என 20 தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன.
இதில் திருச்சுழி, கோபி ஆகியவை 2 பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளன. இந்த 33 தொகுதிகளில் நாளை காலை ஓட்டு எண்ணிக்கை துவங்கும் நேரத்தில் இருந்து ஓட்டு எண்ணிக்கை நிறைவு பெற்று சகஜமான அமைதியான சூழ்நிலை திரும்பும் வரை போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு அவசியம் என தமிழக டிஜிபி அலுவலகம் சம்பந்தப்பட்ட உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மே 24க்கு மாறிய ரிசல்ட். 285 இடங்களுக்கு மறுபடி தேர்தல். கடைசி நேரத்தில் அதிர்ச்சி திருப்பம். மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 29ஆம் தேதி நடந்த 2ஆம் கட்ட தேர்தலில் பல முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. குறிப்பாக சவுத் 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் விதவிதமான முறைகேடு நடைபெற்றது. ஓட்டு மெஷினில் பாஜகவின் தாமரை சின்னத்துக்கான பட்டனை டேப் ஒட்டி மறைத்து வைத்திருந்தனர். இது தொடர்பான போட்டோ, வீடியோ வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதேபோல் மேலும் பல இடங்களில் அதிகாரிகள் உதவிகளுடன் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் முறைகேடு செய்ததாக பாஜக குற்றம் சாட்டியது. இதை உறுதிப்படுத்திய தேர்தல் கமிஷன் சவுத் 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் மகர்காட், பசிம் தொகுதிகள் 11 ஓட்டுச்சாவடிகள், டைமண்ட் ஹார்பர் தொகுதிகள் 4 ஓட்டுச்சாவடிகள் என 15 இடங்களில் நேற்று மறு ஓட்டுப்பதிவு நடத்தியது. மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்ற பால்டா தொகுதியிலும் மறுதேர்தல் நடத்த வேண்டும் என்ற முழக்கம் ஏற்கனவே ஒலித்தது. காரணம், 29ஆம் தேதி நடந்த ஓட்டுப்பதிவின் போது பல இடங்களில் கலவரம் வெடித்தது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை செய்ததாக பாஜக கூறியது. இந்த நிலையில்தான் மொத்த பால்டா தொகுதியிலும் மறுதேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் கமிஷன் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது. இதுகுறித்து தேர்தல் கமிஷன் வெளியிட்ட அறிக்கையில் பால்டா தொகுதிக்குட்பட்ட பல ஓட்டுச்சாவடிகளில் வன்முறை முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. எனவே இந்த தொகுதியில் உள்ள 285 ஓட்டுச்சாவடிகளிலும் மே 21ஆம் தேதி மறுதேர்தல் நடத்தப்படும். அந்த தொகுதிக்கான ஓட்டு எண்ணிக்கை மே 24 நடைபெறும். அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் கமிஷன் கூறியுள்ளது.